இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹே டு லவ் ட்ராமா தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ண மட்டும்தான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த ட்ராமாவோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு ரெண்டு பேருமே இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இப்போ காலையில ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் கண் விழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா ஆப்போசிட்ல ஹீரோ தான் இருக்காரு. ஆப்போசிட்ல ஹீரோ பார்த்ததும் ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. ஏன்னா ஹீரோ வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய பாஸ் தான். நம்ம எப்படி நம்ம பாஸோட பெட்டுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு கடகடன்னு எழுத அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு மிஸ்டர் கியூ கண் விழிக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த ரூமை விட்டு கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த ரூமை விட்டு வெளியில போறாங்க. நம்ம ஹீரோயின் வேன் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போகும்போது அப்பதான் ஹீரோவும் கண் விழிக்கிறாரு. இன்னைக்கு ஜியாவுக்கு என்னாச்சு, இவ்வளவு வெக்கப்பட்டு போயிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்க. அப்பதான் அந்த ஜியா கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலி ஜியா வேற யாரும் கிடையாது, ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான். இப்போ ஹீரோவும் அந்த போன் எடுத்து கால் அட்டன் பண்ணி பேசினா ஆப்போசிட்ல இருக்கிற ஜியா, சாரி கியூ, நேத்து நடந்த உன் கம்பெனி ஆனிவர்சரி பார்ட்டிக்கு என்னால வர முடியல, நான் ஷூட்டிங்ல ரொம்பவே பிஸியா இருந்தா, நானும் வரணும்னு எவ்வளவு ட்ரை பண்ண, ஆனா முடியலன்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்டதும் ஹீரோவுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. என்ன சொல்ற ஜியா, நைட்டு நடந்த பார்ட்டிக்கு நீ வரலையான்னு சொல்லி கேட்க, ஆமா கியூ என்னால வர முடியல, நீ எதுவும் என் மேல கோவமா இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கா. என்ன ஜியா, உன் மேல கோவப்படலாம் எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, உனக்கு எப்போதுமே என்னை விட உன்னுடைய வேலை உன்னுடைய ப்ரொஃபஷன் தானே முக்கியம், எனக்கு என்னைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, அப்போ ஜியா இங்க வரலன்னா நான் யாரு கூட நைட்டு ஸ்லீப் பண்ணனு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. கம்பெனியோட ஆனிவர்சரி பார்ட்டின்னு நைட்டு வர ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு போய் என் பாஸ் கூடயே ஸ்லீப் பண்ணிட்டேன்னு இப்போ எப்படி அவரை நான் ஃபேஸ் பண்றதுன்னு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி, என்ன உங்க அப்பா கொடுத்த கடனை எந்த காலத்துக்கு அடிக்கலான்னு முடிவு பண்ணிருக்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் டைம் கேட்பன்னு திட்டிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சு உங்க கடனை சீக்கிரமாவே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் அப்பா இறந்து போயிட்டாரு, ஆனா அவர் சாகிறதுக்கு முன்னாடி நிறைய கடனை வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையும் ஹீரோயின் தலையில கட்டிட்டு செத்துருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோ அவங்க தாத்தா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு ஆபீஸ் தான் வந்துட்டு இருக்காரு. போன்ல ஹீரோடைய தாத்தாவோ, என்ன எவ்வளவு நாளைக்கு தான் வளர்த்துக்கிட்டே போவா, எப்பதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. தாத்தா இப்பதான் சியாவுடைய கரியர்ல வளர்ந்துட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமாவே நாங்க மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தானே என்ன வெயிட் பண்ண சொல்லுவா, ஆல்ரெடி எனக்கு வயசாயிடுச்சு, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, சீக்கிரமா மேரேஜ் பண்ணி நெக்ஸ்ட் இயர்க்குள்ள எனக்கு ஒரு குள்ள பேரனை பெத்து கொடுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்படி ஹீரோ தாத்தா கிட்ட போன்ல பேசிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் 1008 டென்ஷன்ல வந்துட்டு இருக்க ஹீரோயினும் கவனிக்காம வந்த நேரா ஹீரோவை அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோயின் பயந்து போய் ஹீரோ கிட்ட சாரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணவும், அச்சோ நம்ம தான் பாஸ் கூட நைட்டு ஸ்லீப் பண்ணதை கண்டுபிடிச்சாரா என்னன்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ கண்டுபிடிக்கல. உன் பேனா கீழே விழுந்துச்சு பாரு, எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அவர் படுக்க போயிட்டு இருக்காரு. நல்ல வேலை பாஸுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல போலருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க. அப்ப அங்க மேனேஜர் வந்து, ஏ ஜியா, ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம பாஸை மேரேஜ் பண்ணிக்க போற மூவி ஸ்டார் ஜியா மேம் இன்னைக்கு வர போறாங்க, அவங்களை போய் நல்லா கவனிச்சுக்கோ, அவங்க நம்ம பாஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க, பாஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி கேக்குறாங்க. ஆமா பாஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அதை கேட்கும் போது நீ எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற, ஓ போயிட்டு வேலையை பாரு, ஜியா மேம் வந்தா அவங்க நல்லாவே கவனிச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்க ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஜியாவுமே ஹீரோடைய ஆஃபீஸ் வந்துட்டா. ஹீரோயின் தான் அவளுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுத்தா. அவளும் அந்த தண்ணியை வாங்கி பார்த்துட்டு, என்ன இந்த தண்ணி பார்க்கவே சுத்தமா இல்லாத மாதிரி இருக்கு, போயிட்டு வேற தண்ணி எடுத்துருவா, அதுவும் ஹைஜெனிக்கா எடுத்துருவான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அப்போதான் அங்க ஹீரோவுமே உள்ள என்டர் ஆகுறாரு. சரின்ட்டு ஹீரோயினும் அங்கேருந்து போகும்போது ஹீரோயினுடைய ஹிப் சைட்ல ஒரு பிரேஸ்லெட் மாட்டிட்டு இருக்கு. இந்த ஜியாவுமே அந்த பிரேஸ்லெட்டை பார்த்து கையில் எடுத்து, ஆமா இது எங்களுடைய கப்பல் பிரேஸ்லெட் ஆச்சு, இது எப்படி வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் இன்டிமேட்ல இருந்தப்போ ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோவுடைய பிரேஸ்லெட் ஹீரோயின் ட்ரெஸ்ல மாட்டிருந்திருக்கும். இப்போ இந்த ஜியா எதுவும் தப்பா நினைச்சு போலட்டு, மேம் நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க, இது மிஸ்டர் கியோடைய தான். மார்னிங் நான் ஆஃபீஸ் வரும்போது காரிடார்ல கீழே விழுந்து கிடந்தது, ஸோ அதை எடுத்துட்டு வந்து சார் கிட்ட கொடுக்கலாம் தான் நான் எடுத்துட்டு வந்தேன், அதுக்குள்ளேயே மறந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி அப்பனா நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்லுவோம். ஹீரோயின் இங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோடைய கையில அந்த பிரேஸ்லெட்டை கொடுத்து, மறுபடியும் இந்த பிரேஸ்லெட் தொலைச்சிடாத, இது நம்மளுடைய கப்பல் பிரேஸ்லெட், இதை மறுபடியும் தொலைச்சுனா கண்டிப்பா உண்மையில நான் கோவப்படுன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோவோ அவன் முன்னாடி நீல் டவுன் பண்ணி ஹீரோவுடைய ஃபேமிலி ப்ரப்போசல் ரிங்க அவன் முன்னாடி காட்டி, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி மேரேஜ் ப்ரப்போசல் பண்றாரு. அதுக்கு இந்த ஜியா, கியூ என்னால இப்போ ஒன்றும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், இப்போதான் நான் என் கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி பேசிட்டு, எனக்கு நியூ அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, நான் அவசரமா போயாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கணத்துல ஒரு கேஸ் கொடுத்துட்டு அப்பட்டுக்கு போயிட்டு இருக்கா. எங்க ஹீரோவுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருக்கு. கோவத்துல அந்த ரிங்கை தூக்கி போட்டுட்டு வெளியில போறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் அவருடைய கேபினுக்கு ஃபைல வைக்க வந்த ஹீரோயின் கால்ல அந்த ரிங்கை தட்டுப்படுது. அந்த ரிங்கை எடுத்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் அவங்க விரல்ல அதை போட்டு ரசிச்சிட்டு இருக்க. அந்நேரம் பார்த்து வெளியில போன ஹீரோ
உள்ள வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி எவ்வளவு தைரியம் தான் இந்த ரிங்க எடுத்து போட்டிருப்ப, நீ எல்லாம் இந்த ரிங்க போட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவே அங்க ஹீரோடைய தாத்தாவுமே வந்துறாரு. அவர் ஹீரோயின் கையில இருந்து அந்த ரிங்க பார்த்துட்டு ஃபைனலா என் வீட்டு மருமகளை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. தாத்தா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு ஹீரோ கேட்கும் போது அப்ப தாத்தாவே ஹீரோயினை கையை காட்டியதோ பாரு என் வீட்டு மருமகளை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியில போய் முதல்ல அந்த ரிங்க கழட்டி எடுத்துருவான்னு சொல்லி ஹீரோயினை திட்டி வெளியில அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் தாத்தா ஹீரோ கிட்ட அந்த ரிங்க உன்னுடைய பாட்டியோடது, அது மட்டும் இல்லாம அது ரொம்பவே ஸ்பிரிச்சுவலானது, அதை நீ யார் கையில போட்டாலும் அவங்களால அந்த ரிங்க கழட்டி எடுக்க முடியாது, அவதான் அவனுடைய வைஃபா வருவான்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தா நீங்க எல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க, இப்பெல்லாம் எவ்வளவோ காலம் மாறிடுச்சு, இன்னமும் போயிட்டு ஸ்பிரிச்சுவலை நம்பிட்டு இருக்கீங்க, அதுவும் போய் அவளை போய் நான் மேரேஜ் பண்ணுவேனா, அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, மேரேஜ்னு ஒன்று எனக்கு நடந்ததுன்னா அது ஜியா கூட மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கான். உடனே தாத்தா ஒரு பாக்கெட்ல இருந்து சில போட்டோஸை தூக்கி போட்டு அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோவும் அந்த போட்டோ எடுத்து பாக்குறான். பார்த்தா நைட்டு ஹீரோவும் ஹீரோயினையும் ஒன்னா ஸ்லீப் பண்ணதுக்கான போட்டோஸ் தான் அது. அப்போ நைட்டு ஹீரோயின் தான் என் கூட ஸ்லீப் பண்ணிருக்காளன்னு நினைச்சுக்கிட்டே தாத்தா கிட்ட, தாத்தா உங்களுக்கு இந்த போட்டோஸ் எங்கேருந்து கிடைச்சதுன்னு கேட்குறான். உனக்கு வேண்டாதவங்க தான் யாரோ இந்த போட்டோஸை எனக்கு மெயில் பண்ணி என்கிட்ட இருந்து 1 மில்லியன் பணம் கேட்டு மிரட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தான் அந்த பணத்தை கொடுத்துட்டு இந்த போட்டோஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு வந்தேன். ஒழுங்கா இந்த பொண்ணையே மேரேஜ் பண்ணிக்க, இவதான் உனக்கு ஏத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தாத்தா, நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்புங்க, போயிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வெளியில கூட்டிட்டு வரான். வெளியில பார்த்தா ஹீரோயின் அந்த ரிங்க கழட்ட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. வெளியில நிக்கிற ஹீரோயினை பார்த்துட்டு சீக்கிரமா இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழியை போறேன்னு சொல்லிட்டு போறாரு. தாத்தா போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் தூக்கி போட்டு நீ எப்படி நைட்டு ஏன் கூட ஸ்லீப் பண்ணு சொல்லி கேட்கிறாரு. பாஸ் நிஜமாலுமே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, நான் டெரஸ்ல இருந்தா ஃபுல்லா குடிச்சிருந்தேன், அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஒண்ணுமே தெரியாத இன்னசென்ட் மாதிரி என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காத, நைட்டு என் கூட ஸ்லீப் பண்ணது மட்டும் இல்லாம அதை போட்டோஸ் எடுத்து பணத்துக்காக பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. நிஜமாலுமே நான் எதுவுமே பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காத, முதல்ல இங்க இருந்து போய் தொலைன்னு சொல்லவும் ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த போட்டோஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு, உண்மையிலேயே உன் விரல்ல இருந்து அந்த ரிங்க கழட்ட முடியலையா, அப்படி ஒருவேளை கழட்ட முடியலன்னா நெக்ஸ்ட் நம்ம கோர்ட்ல தான் மீட் பண்ணணும்னு சொல்லி ஹீரோயின் மேல கேஸ் போடுன்னு மிரட்டிட்டு இருக்காரு. நைட் ஆகுது, ஹீரோயின் அங்க ஆபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்போ ஆப்போசிட்ல சில ரவுடிங்க எல்லாம் வந்து உங்க அப்பா வாங்கின கடனை எப்ப அடைக்க போறேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கானுங்க. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க, ஓவர் டைம் பார்த்து உங்க கடனை அடைச்சிருன்னு சொல்லி ஹீரோயினும் ரொம்ப பயந்து போய் பேசிட்டு இருக்கா. பார்ட் டைம் ஜாப் பார்த்தா உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், அதை விட எங்க கிட்ட ஒர்க் பண்ணினா உனக்கு நிறையவே பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் அத்துமீற ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ அவளை விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்துட்டு இருக்காரு. வந்ததுமே அந்த ரவுடிங்களை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்தி அவர் கார்ல தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கிட்ட ஒரு சில கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை கொடுத்து நீ என்ன கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, அதோட உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி எக்கச்சக்க கடனை வாங்கி வச்சிருக்காரு, அந்த கடன் அடைக்க தானே போட்டோஸை வச்சு பிளாக்மெயில் பண்ணி 1 மில்லியன் பணத்தை வாங்கின, இப்போ நீ மட்டும் என்ன மேரேஜ் பண்ணிக்க சம்மதிக்கலன்னா அந்த 1 மில்லியன் பணத்தை வட்டியோட நீ எனக்கு திருப்பி தரணும், அப்படி இல்லைன்னா உங்க அப்பா உனக்காக விட்டு வச்சுட்டு போயிருக்க அந்த வீட்டை நான் எடுத்துப்பேன், சோ உனக்காக உங்க அப்பா விட்டு வச்சுட்டு போன ஒரே ஒரு சொத்துனா அந்த வீடு மட்டும்தான், இப்போ உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, நீ என்ன மேரேஜ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிக்கிறாங்க. சோ மறுநாளே ஹீரோயினை மேரேஜ் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஹீரோடைய தாத்தாவை பார்க்க தான் ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. தாத்தா உங்க விருப்பப்படியே நீங்க சொன்ன பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிட்டேன், இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே, இதுக்கப்புறமா இப்படி உடம்பு சரியில்லைன்னு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதை விட்டுட்டு ஒழுங்கா வீடு வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு போறான். எப்படியோ என் பேரனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு இங்க தாத்தாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்போ அங்க இருந்த டாக்டர் தாத்தா கிட்ட எதுக்காக சார் உங்க பேரங்கிட்ட நீங்க லங் கேன்சர் இருக்குன்னு சொல்லவே இல்ல, அவர் என்னன்னா உங்களை நடிக்கிறேன்னு வர சொல்லிட்டு போறாருன்னு கேட்கும்போது எனக்கு லங் கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சா என் பேரை ரொம்பவே கஷ்டப்படுவா, அதனால அவனுக்கு என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கே தெரியட்டும், அது வரைக்கும் அவனாவது சந்தோஷமா இருக்கட்டுமே சொல்லிட்டு இருக்காரு. எங்க ஹீரோ ஹீரோயினையும் அவருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அவங்களுடைய பெட்டி படுக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் ஓரமா தூக்கி போட்டு இதுக்கப்புறம் இந்த ரூம்ல தான் நீ தங்க போற, அதுவும் கீழே தான் படுக்கணும், பெட்ல எல்லாம் படுக்க கூடாது, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பத்தி எக்காரணத்து கொண்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டு போறான். பாவ ஹீரோயின் ஹீரோ தூக்கி போட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் அடிக்க வச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃபேமிலி போட்டோ எடுத்து பாக்குறாங்க, அதை ஹீரோ தூக்கி போட்டதுல உடஞ்சு போயிருக்கு. அம்மா அப்பா எதுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது, ஹீரோவும் ஹீரோயினும் வீட்ல இருக்கும் போது ஹீரோ பக்கம் அந்த ஜியா வரா. அங்க ஹீரோ வீட்ல ஹீரோயினை பார்த்ததும் அவளுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. இவ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கும்போது சடனா ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினி தான் பார்ட் டைமா இந்த வீட்ல நான் மெய்டா ஒர்க் பண்றேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த ஜியாவை வாங்கிட்டு வந்து ஃபிளார்ஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட கொடுத்து இந்த ஃபிளார்ஸ்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆனது, ஸோ பத்திரமா கொண்டு போய் வையன்னு சொல்லவும் ஹீரோயின் அதை எடுத்துட்டு உள்ள போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஜியா ஹீரோ கிட்ட உட்காந்து ஹீரோ அந்த வேன் எதுக்கு இங்க இருக்கா, அவளை
பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது அவ உங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அவளை சீக்கிரம் இங்க இருந்து அனுப்புற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியா, நீ எதுக்கு மத்தவங்கள பார்த்து ஒரி பண்ணிட்டு இருக்க? என்னைக்கு நான் தண்ணியில விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ என் உயிரை நீ காப்பாத்தனையும் அன்னைக்கே நான் முடிவெடுத்துட்டேன். என் லைஃப்ல பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணுக்குமே இடம் இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக மத்த பொண்ணுங்களை பார்த்து ஜெலஸ் ஆயிட்டு இருக்க? ஆமா, நீ என்ன காப்பாத்துற அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு உடல் டர்டில் பொம்மை கொடுத்தனே, அது இன்னமும் நீ வச்சிருக்கேன்னு கேக்குறான். அதை கேட்டதும் இவளும் கொஞ்சம் திருன்னு முடிச்சிட்டு, அந்த டர்டில் பொம்மையா? சாரி கியூ, வீடு ஷிஃப்ட் ஆகும்போது நான் எங்கேயோ தெரியாம மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா, பரவாயில்ல ஜியா, நீ ஏதோ ஃபெயில் பண்ணாதா? உனக்காக நான் இன்னொரு கிஃப்ட் கூட வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வர, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ள போறான். இந்த கியூ என்ன திடீர்னு இப்படி டர்டில் பொம்மையெல்லாம் கேட்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அங்க ஹீரோயின் அந்த ஜியாவுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோயின் கையில போட்டுதான் அந்த ரிங்கை பார்த்துட்டு, நீ விரல்ல போட்டிருக்க இந்த ரிங்கை வச்சு தானே ஹீரோயினுக்கு வெட்டிங் ப்ரொபோஸ் பண்ணாரு, இது எப்படி உன் கையில வந்துன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த ஜியாவுக்காக ஹீரோ கிஃப்ட் எடுக்க வந்திருப்பான் இல்லையா, அப்போ ஹீரோயோடைய சூட்கேட்ஸ் வெளியில இருக்கவும் கோபத்துல அதை அப்படியே எத்தி விடுறான். அப்படி எத்தி விடும் போது ஒரு வுட்டன் டர்டில் பொம்மை வெளியில வந்து விழுது. அது கையில எடுத்து பார்த்துட்டு, இதே வுட்டன் டர்டில் பொம்மையை தானே ஜியா என்ன காப்பாத்தின அன்னைக்கு அவகிட்ட கிஃப்டா கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது அவகிட்ட கொடுத்த அந்த கிஃப்ட் எப்படி வேனுடைய பேக்ல வந்ததுன்னு நினைச்சுக்கிட்டே ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோ அவனுடைய மிடில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவன் தெரியாம தண்ணியில விழுந்துறான். அப்ப ஹீரோயின் தான் தண்ணியில குதிச்சு அவனை காப்பாத்தி மேல கூட்டிட்டு வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அவன் உயிரை காப்பாத்தி இருப்பாங்க. அப்போ ஹீரோயின், உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா, நீ நல்லா தானே இருக்க, நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தேன்னா கண்டிப்பா நீ தண்ணியில முழுகி செத்து போயிருப்ப, கொஞ்சம் பாத்துருன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் நல்லா ஊத்து பாக்குறான். ஆனா ஹீரோயின் முகம் அவனுக்கு சரியா தெரியவே மாட்டேங்குது, கொஞ்சம் பிளர் ஆகுது. அப்போதைக்கு அவனுக்கு கண்ணுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்கும் போல, என்னால ஸ்பெட்ஸ் இல்லாம பார்க்க முடியல, உங்க முகம் எனக்கு சரியா தெரியல, எனிவே என் உயிரவே காப்பாத்திருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். சரி நீ தான் நல்லா ஆயிட்டல, இப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பும் போது அப்ப ஹீரோயின் கையை பிடிச்சிடுத்து, என் உயிரை காப்பாத்தினதுக்காக என்னுடைய இந்த சின்ன கிஃப்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு வுட்டன் டர்டில் பொம்மையை கொடுத்துருப்பான். அவங்களும் அந்த பொம்மையை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இந்த ஜியா ஒரு பக்கமா நின்று பார்த்து தான் இருந்திருக்கா. சின்ன வயசுல இருந்து ஜியாவுக்கு ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கும். ஹீரோயின் முகத்தை அவன் சரியா பார்க்காததால இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நான் தான் அன்னைக்கு உன்னை காப்பாத்தணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட போய் சொல்லியிருந்திருப்பா. இப்ப அப்படியே பிரசன்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க கையை பிடிச்சி, இந்த பொம்மையை உனக்கு யார் கொடுத்தா, எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நான் என்னுடைய சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பையன் தவறுதலா தண்ணியில விழுந்துட்டா, அவன் அப்ப நான் தான் தண்ணியில குதிச்சு காப்பாத்தினேன், சோ அப்பதான் அவன் எனக்கு இதை கிஃப்டா கொடுத்தான்னு சொல்லவும் அதை கேட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய ஷாக்கா இருக்கு. இருந்தாலும் ஹீரோவுக்கு ஒரே டவுட்டா இருக்கு, உண்மையை சொல்லி என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணதா, உண்மையிலே இந்த கிஃப்ட்டை உனக்கு யார் கொடுத்தான்னு சொல்லி மறுபடியுமே கேட்கறான். நான் இதுக்காக உங்ககிட்ட போய் சொல்ல போறேன், நான் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எங்க ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்னதா ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல தான் ஒரு நாள் ஒரு பையன் தவறி விழுந்துட்டா, அவனை நான் காப்பாத்தினேன், அப்ப காப்பாத்தும் போது அவன் தான் எனக்கு இதை கிஃப்டா கொடுத்தானா மறுபடியுமே நல்லா தெளிவாவே சொல்றாங்க. அப்போ அந்த ஜியா ஹீரோயினே செவில அறிஞ்சிட்டு, எதுக்கு இப்படி தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்கா, இந்த வுட்டன் டர்டில் கியூ எனக்கு தான் கிஃப்டா கொடுத்தாரு, நீ எதுக்கு தேவையில்லாம கதெல்லாம் சொல்லி அவரை ஏமாத்த பாக்குறியே, உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இப்போதான் ஹீரோயினுக்குமே புரியுது, அன்னைக்கு நம்ம காப்பாத்தின பையன் ஹீரோ தானே, சோ இந்த வுட்டன் டர்டில் அப்ப உன்னுடையதான் கேட்கவும் ஹீரோவும் ஆமா இது என்னுடையதான், எனக்கு 16 வயசு இருக்கும்போது நான் தண்ணியில முழுகிட்டேன், அப்ப ஜியா தான் என்ன காப்பாத்தினா, அப்ப நான் தான் அவகிட்ட இதை கொடுத்தேன்னு சொல்றான். அதுக்கு வாய்ப்பே இல்ல, அன்னைக்கு நான் தான் உன்னை காப்பாத்தினா, ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளை இப்ப நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இப்ப அந்த ஜியா கிட்ட, அப்ப என்ன காப்பாத்தினது வேண்டாம் நீ கிடையாது, அப்ப எதுக்கு என்கிட்ட இவ்வளவு நாளா போய் சொல்லிட்டு தானே கேக்குறா. கியூ நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுன்னு சொல்லி ஹீரோடைய கையை பிடிக்க, ஃபர்ஸ்ட் என்ன தொடாத, முதல்ல தள்ளி இருந்து பேசுன்னு சொல்றான். சரி நான் உண்மையை சொல்லிடுறேன், அன்னைக்கு உன்னை தண்ணியில இருந்து காப்பாத்தினது நான் கிடையாது, அவ தான் காப்பாத்தினா, ஆனா நான் உன்னை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன், என்னால உன்னை நெருங்க கூட முடியல, சோ அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அப்பதான் நான் உங்ககிட்ட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சேன்னு சொல்லி, ஆனா நான் எதுவுமே வேணும்னே பண்ணல, ஓ மேல வச்சிருந்த ஓவர் லவ்வால தான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி ஹீரோடைய கையை பிடிக்கவோ, தயவு செஞ்சு இங்க இருந்து போய், எனக்கு உன்னை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல, முதல்ல என்ன தனியா விடுன்னு சொல்லுவோ, அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறா. நைட் ஆகுது. அங்க வீட்ல இருந்து ஓடி வந்த ஹீரோயினும் ரோட்ல தான் அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. என் பேரண்ட்ஸ் என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு இருந்த வீடு கூட ஆல்மோஸ்ட் இப்ப என்னை விட்டு போக போகுது, நான் நினைச்சு கூட பார்க்காத விஷயம்லாம் என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு, என்ன லைஃப் இதுன்னு சொல்லி அப்படியே புலம்பிட்டே வந்துட்டு இருக்க. அப்போ ஆப்போசிட்ல ஒரு பையன் ஓடி வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு ஹீரோயின் கத்துறதுக்கு வாயை திறக்க, அவன் டக்குன்னு ஹீரோயின் வாயை பொத்தி ஒரு புதருக்குள்ள இழுத்துட்டு போறான். பார்த்தா அவனை 4 ரவுடி பசங்க துரத்திட்டு வந்திருப்பாங்க போல, அதுக்காக தான் புதருக்குள்ள போயிருக்கான். அந்த ரவுடி பசங்க வேறொரு பக்கம் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வாயில இருந்து கையை எடுத்துட்டு, நீ என்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய பெரிய ஈவினிங் என்ன சில ரவுடி பசங்க துரத்திட்டு வந்தாங்க, நீ எங்க என்னை பார்த்து சத்தம் போட்டு வந்தா ஓ வாயும் பொத்தி என் கூட கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி சாரி கேட்கறான். இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை எழுந்திருக்காங்க. அம்மா நீ என்ன இந்த நேரத்துல போய் இங்க சுத்திட்டு இருக்க, இந்த லேட் நைட்ல இந்த நேரம் உனக்கு சேஃப் இல்ல, முதல்ல வீட்டுக்கு போன்னு சொல்றான். எனக்குன்னு வீடு இருந்தா நான் இதுக்கு தெருவில் சுத்திட்டு இருக்க போறேன், எனக்கு வீடு இல்லைன்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க. அப்ப போன ரவுடிங்க திரும்பி வர மாதிரி இருக்கு, மறுபடியும் அந்த ரவுடிங்க வர மாதிரி இருக்கு, விதி இருந்தா மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம் சொல்லிட்டு அங்கேருந்து அவன் ஓடி போயிடுறான். நெக்ஸ்ட் இங்க ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அந்த டர்ட்டிலே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்ப ஹீரோயின் தூங்குறதுக்காக பெட்ஷீட் எடுத்துட்டு வராங்க. அப்போ ஹீரோயின் கையை பிடிச்சி எடுத்து, இதுக்கப்புறம் நீ பெட்லேயே படுக்கலாம், தரையிலலாம் படுக்க வேணாம்னு சொல்றா. இல்ல பரவாயில்ல, இவ்வளவு நாள் நான் இப்படி இருந்தேனோ அப்படியே இருந்துட்டு போறேன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு அந்த டர்ட்டில ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இதை நான் வாங்கிட்ட தானே கொடுத்தா நீயே வச்சுக்கோன்னு சொல்றான். அவங்களும் அந்த டர்ட்டில கையில வாங்கி, என் லைஃப்லயே ரொம்ப மோசமான நாள்னா அது என் அம்மா அப்பாவை கார் ஆக்சிடென்ட்ல நான் இழந்த நாள் தான், என் பேரண்ட்ஸ் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே லோன்லி
லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன், ரொம்ப டவுன் ஆயிட்டேன். அப்ப இந்த டர்ட்டில எடுத்து பார்க்கும் போதெல்லாம் நான் லோன்லியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்காக ஒருத்தவன் இருக்கா, எனக்கு இதை கொடுத்தவன் கண்டிப்பா ஒரு நாள் என்னை தேடி வருவான்னு ஒரு முட்டாள் மாதிரி என்னையே நான் ஏமாத்திட்டு இருந்திருக்கேன். ஆனா இப்பதான் தெரியுது அது எல்லாமே என்னுடைய இல்யூஷன் தானே. சோ இதுக்கப்புறமா அந்த இல்யூஷன்ல நான் வாழ விரும்பல. அதுக்காக நான் உன்னுடைய பரிதாபத்தையும் எதிர்பார்க்கல. நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ அப்படியே நீ என்ன ட்ரீட் பண்ணலாம். இந்த டர்ட்டில எனக்கு தேவையில்ல, நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்கிட்டே கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி எனக்குமே இன்னும் சியாவை தான் பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நீ இன்னும் 3 மாசம் தானே இங்க இருக்க போற, நீ இருக்கிற வரைக்கும் நம்பர் அனுப்புற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கை கொடுக்கவோ அவங்களுமே கை கொடுக்குறாங்க. மறுநாள் ஹீரோயின் எப்போதும் போல ஆபீஸ் வந்து அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்களுடைய ஒர்க்கே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. எப்போதும் போல ஹீரோயின் அவங்க ஒர்க்கை முடிச்சு ரோட்டை நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோவும் அந்த ஜியாவும் கிஸ் பண்ணிட்டு இருக்கதை பாக்குறாங்க. என்னாச்சு, எனக்கு இவங்க கிஸ் பண்ணிட்டு இருந்தா எனக்கு என்ன வந்தது, எதுக்காக இதை பார்க்கும்போது என் மனசு இந்த அளவுக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கா. எந்த ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க வாமிட் பண்ண ஆரம்பிச்சவங்க வீடு வரைக்கும் வந்துமே வாமிட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அதனால தாத்தாவும் டாக்டர் கூப்பிட்டு எங்க வீட்டு மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்ததுல இருந்து வாமிட் பண்ணிட்டே இருக்கா, ஆகாத பொருள் எதுவும் சாப்பிட்டு பல என்னன்னு தெரியல, செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லவும் அந்த டாக்டரும் ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் ஆகாத பொருள் எதுவும் சாப்பிடல, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொன்னதும் இவங்க 3 பேருக்குமே பெரிய ஷாக்கா இருக்கு. இதுல தாத்தாவுக்கு தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹீரோ கிட்ட ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறதால அவளை வேலைக்கெல்லாம் அனுப்ப வேணாம்னு சொல்லியிருப்பாரு. சோ இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து தாத்தா நீ பிரெக்னெண்டா இருக்கிறதால ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு, அதனால நீ பிரெக்னெண்டா இருக்கும் போது வேலைக்கு போக வேணா வீட்லயே ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டான்னு சொல்லவும் அப்போ குழந்தை வந்ததுல தாத்தாவுக்கு தான் ஹாப்பி, உங்களுக்கு ஹாப்பியா இல்லையான்னு கேக்குறாங்க. என் தாத்தாவோட விருப்பம் தான் என்னோட விருப்பம்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிட்ட அவங்களுடைய மேரேஜ் கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுத்து நம்மளுடைய இந்த கான்ட்ராக்ட 3 மாசத்துல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன், அதோட குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ இங்கே தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போறான். மறுநாளே ஹீரோயின் அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கம்பெனியோட வாசல்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஹீரோக்காக தான் நின்றுட்டு இருப்பாங்க. அவன் தான் வந்து பிக்கப் பண்ணிட்டு போறேன்னு சொல்லியிருப்பான். அவங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆஃபீஸ் டைமே முடிஞ்சிடுச்சு. உள்ள ஒர்க் பண்ணவங்க எல்லாம் வெளியில வந்து நீ என்ன ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, என்ன உன் பாய் ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, ஆனா யாரும் இன்னும் வந்த பாடு இல்லையே, உன் மூஞ்சிக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேடா, உன்னால யாரை டேக் கேர் பண்ணிக்க போறா, ஒழுங்கா நீயே வீடு போய் சேருன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே ஹியூமிலேட் பண்ணி பேசிட்டு போறாளுங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ கிட்ட இருந்து கால் வரவோ இவங்களும் ரொம்ப ஹாப்பியா கால் அட்டன் பண்ணி ஹலோ சொன்னா. ஆனா அவன் என்னடானா எனக்கு இன்னமும் மீட்டிங் முடியல, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அதனால என்ன எதிர்பார்க்காத நீயே ஒரு டாக்ஸியை பிடிச்சி வீடு வந்து சேர்ந்துருன்னு சொல்றான். அதை கேட்டதும் இவங்களுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருக்கு. அப்படியே சோகமா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அட்டைப்பட்டியில இருந்து அந்த திங்ஸ் எல்லாம் கீழே விழுவும், அது எல்லாத்தையும் அடிக்க வச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல ஒரு வண்டி வரவும் பயத்துல கீழே விழுந்துடுறாங்க. அந்த கார்ல இருந்து நீங்க தான் இறங்கி வரான், பரவாயில்லையே விதின்னு இருக்கு போல இருக்கு, நான் சொன்ன மாதிரியே மறுபடியும் நம்ம மீட் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த திங்ஸ் எல்லாம் அடிக்க வச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் எழுந்து நடக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால சுத்தமா முடியல. அவங்க முட்டியில அடிபட்டிருக்கு. அடிபட்டதுல ஹீரோயின் கால்ல சுருக்கு விழுந்துச்சு. நீங்க தான் ஹீரோயினே கை தாங்கல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். வந்ததுமே நீங்க கிட்ட உங்க அம்மா உன்னை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்காங்க, எங்கடா போய் தொலைஞ்சுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலி நீங்க வேற யாரும் கிடையாது, ஹீரோவுடைய கசின் பிரதர் தான். இதை கேட்கும் போது இப்பதான் ஹீரோயினுக்கு இவங்க 2 பேரும் கசின் பிரதர்ஸ்னு தெரிய வருது. என்ன நீங்க 2 பேரும் பிரதர்ஸ் ஆன ஹீரோயின் கேட்க ஹீரோயின் கால்ல இருக்கிற கட்டை பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு, எதுக்கு கால்ல கட்டை போட்டிருக்குன்னு கேக்குறான். ஒரு ஆக்சிடென்டலா கீழே விழுந்துட்டேன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு உன்னால பாத்துக்க முடியாதா, எப்ப பாரு மத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதா உனக்கு வேலையான்னு சொல்லி அவங்கள பிடிச்சிட்டு கண்ணப்பன்னு திட்டிட்டு இருக்கான். ஏ பிரதர் நீ கோவப்படணும்னா ஏன் மேலதான் கோவப்படணும், ஏன்னா அது அவங்களுடைய மிஸ்டேக் இல்ல, என்னாலதான் அவங்க கால்ல அடிபடுதுங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாரு அவங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க, அவங்கள போய் புள்ளி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நான் கிளம்புறேன், நீங்க 2 பேரும் ஒன்னா வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பாய் வேற சொல்லிட்டு வரான். இன்னொருத்தவங்க வாயால ஹீரோயின் அழகுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்பதான் ஹீரோவுக்கு பொசசிவே ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்ச நேரம் ஹீரோயினையும் முறைக்க பார்த்தவரு சரி சரி வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயின் கையை பிடிச்சி ரொம்ப கேரிங்கா கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு வந்து கூட நீ எதுக்கு இவ்வளவு ஸ்டூபிட்டா இருக்க, உன் வயித்துல குழந்தை இருக்கிறது என்ன மறந்துட்டியா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்காதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. நீங்க எதுக்கும் ஒரே பண்ணிக்காதீங்க, குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன், குழந்தைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லவும் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்கள படுக்க வைக்க ட்ரை பண்ணும்போது கால் ஏறி ஹீரோயின் மேலே விழுந்து ஆக்சிடென்டலா ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறா. அப்ப திடீர்னு ஹீரோவுக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமா ரைஸ் ஆகுது. அவருக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் தூங்க, நான் அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு குடுகுன்னு அந்த ரூமை விட்டு ஓடி வந்துடுறான். இங்க ஹீரோயினுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. இங்க ஆபீஸ் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டே தான் நினைச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோடைய அசிஸ்டன்ட் பொண்ணு ஹீரோ கிட்ட ஒர்க் ரிலேட்டடா பேசிட்டு இருக்கும் போது கூட அவ மைண்ட் ஃபுல்லா ஹீரோயினை கிஸ் பண்ணதுல தான் இருக்கு. சார் என்னாச்சு, உடம்பு ஏதோ உங்களுக்கு சரியில்லையான்னு கேட்கும் போது அது ஒன்னும் இல்ல, இன்னைக்கு ஆக்சிடென்டலா ஒரு பொண்ணை நான் கிஸ் பண்ணிட்டேன், அப்பத்துல இருந்து எனக்கு அதே ஞாபகமாவே இருக்கு, என்னால எந்த ஒர்க்கையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பேர் தான் செல்லவோ, எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த பொண்ணு மேல லவ்ல விழுந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. மறுநாள் ஹீரோ அந்த ஜியா கூட ஒன்னா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்கா. அப்ப அங்க ஹீரோயின் வராங்க. அவங்கள பார்த்ததும் நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த ஜியா தான் கியூ நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்பட்டு இருக்கீங்க, நான் தான் அவளை இன்வைட் பண்ணிட்டேன் இங்க வான்னு சொல்லி ஹீரோயினை உட்கார வச்சு நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஹார்டா பேசினதுக்கு எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிட்டேன், நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். ஹீரோ தான் சொன்னாரு தாத்தா ஃபோர்ஸ் பண்ணதால கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிருக்கீங்களாமே, அதுக்கு தான் சும்மா ஒரு கர்டசிக்காக உன்னை இன்வைட் பண்ணினா, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவ இன்செக்யூரா
இன்செக்யூரா ஃபீல் பண்ணிருப்பா. அதனாலதான் ஹீரோயின் வாயால என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களை இன்வைட் பண்ணிருப்பா. இவ ஃபீல் பண்றது ஹீரோயினுக்குமே நல்லா புரியுது. அதனால அவகிட்ட ஹீரோயின், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுமே எங்களுடைய லைஃப் மறுபடியுமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துரும். அதாவது நாங்க பழையபடியே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆயிடுவோம். அதனால நீங்க என்ன பார்த்து இன்செக்யூரா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த வார்த்தையை ஹீரோயின் வாயால கேட்டதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு நிம்மதியா இருக்கு. சரி சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபுட் எல்லாம் சர்வ் பண்றா. அவளுமே சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்க சில பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து வெளியில நின்று உள்ள சிஎம்எம் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பிரஸ்காரங்க கண்ணில் பட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் தான் அவங்க ரெண்டு பேரும் சேஃபா வெளியில கூட்டிட்டு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவும் அவ கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. பிரஸ்காரங்களும் பார்த்துட்டாங்க. பின்னாடி அவங்களும் ஓடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நீங்க வர அங்க ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்க என்ன எப்ப பாரு லேட் நைட்லயே வெளியில சுத்திட்டு இருக்கீங்க, சரி வாங்க நான் வீட்டுக்கு தான் போறேன், உங்களையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து என்ட்ரன்ஸ்ல நின்று ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கால் இடறி கீழே விடுற மாதிரி போறாங்க. அப்போ நீங்க தான் ஹீரோயினை தாங்கி பிடிக்கவும் அந்நேரம் பார்த்தாங்க ஹீரோ வர வந்து இந்த கண்குள்ளா காட்ச பாத்துறாரு. இப்படி மறுபடியும் இவங்கள ஜோடியா பார்த்து வந்தா மறுபடியும் அவனுடைய பொசசிவ்னஸ் பீக்குக்கு போயிடுச்சு. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போடவும் ஹீரோயின் வர பயந்து போய் குடுகுடுன்னு உள்ள ஓடி போயிடுறாங்க. கடுப்புல ஹீரோவும் நேரா நீங்க கிட்ட வந்து இங்க என்ன நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்கவும், அதுக்கு நீங்க இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம், நீங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தானா, ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டீங்க, அப்புறம் இதுக்கு இவ்வளவு நர்வஸ் ஆகுறன்னு கேட்டுட்டு இருக்கான். அது எப்படி உனக்கு தெரியும் ஹீரோ கேட்கறதுக்கு, வேற என்ன எல்லாமே என்னுடைய கெஸ்ஸிங் தான், உனக்கு தான் அவளை பிடிக்காதுல, அப்புறம் எதுக்கு அவளை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி அவளை தினமும் புலி பண்ணிட்டு இருக்க, கியூ இதுக்கப்புறம் நீ அவளை புலி பண்ணு வச்சுக்கோயேன், தாத்தா கிட்ட நீங்க ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி போட்டு விட்டுருன்னு சொல்லி ஹீரோவை மிரட்டி விட்டுட்டு போறான். இங்க ரூமுக்கு வந்த ஹீரோயினும் கால் வர வலிக்குது, இதுல தலைவலி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோ தான் ஹீரோயினுக்காக மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க முட்டியில இருக்கிற காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். உண்மையிலே ஹீரோ ஏதோ கொஞ்சம் அக்கறையில தான் ஹீரோயினுக்கு மருந்து வச்சு விட்டுட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் தான் குழந்தைக்காக தான் ஹீரோ தன்னை டேக் கேர் பண்ணிக்கிறாரு, இல்லைன்னா கேர் பண்ணிக்க மாட்டார்னு நினைச்சு ஜஸ்ட் முட்டியில அடிப்பட்டதால வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கெல்லாம் எதுவும் பாதிப்பு வராது, அதனால நீங்க எதுவும் பயப்பட வேணாம்னு சொல்ல, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, அந்த அளவுக்கு இறக்க இல்லாத மாதிரியே தெரியுதுன்னு சொல்லிட்டு கடுப்புல அந்த மெடிசன் அங்கேயே போட்டுட்டு எழுந்து போறான். அப்போ திடீர்னு ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அப்போ ஹீரோ தான் அவங்கள தூக்கிட்டு போயிட்டு பெட்ரூம்ல படுக்க வச்சு மேல கை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஃபீவர் அதிகமா இருக்கு. அப்போ ஹீரோ தான் ஈர டவல் வச்சு தொடச்சு விட்டுட்டு அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறாரு. அந்த அரை மயக்கத்திலேயே ஹீரோயின் ஹீரோவை கிட்ட கூப்பிட்டா ஐ லைக் யூன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே ஹீரோவும் கொஞ்சம் மெல்ட் ஆகி ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கா. நேரம் பார்த்தா அந்த ஜியா கால் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு இருக்கா. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா வேனுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம இருக்கு, அவளை நான் தான் வீட்டுல வச்சு டேக் கேர் பண்ணிக்கிறேன், சோ என்னால வர முடியாதுன்னு சொல்லி மறுப்பு சொல்றாரு. ஐயோ நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் கூப்பிட்டு நீங்க வர முடியாதுன்னு சொல்றீங்கன்னா என்ன விட அவ உங்களுக்கு அவ்வளவு முக்கியமானவளா போயிட்டாளான்னு சொல்லி கேட்கவும், ஜியா சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ, வேனுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம இருக்கு, என்னால இப்போ கண்டிப்பா வர முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடவும் அந்த ஜியாவுக்கு அங்க செம்மையா கடுப்பாகிட்டு இருக்கு. உடனே இந்த ஜியா என்ன பண்றானா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில இருக்கிற அந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எடுத்துட்டு போய் தாத்தா கிட்ட காட்டி, உண்மையிலேயே உங்க பேரனுக்கும் வேனுக்கும் மேரேஜ் ஆகல, கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிருக்காங்க, உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு எல்லாம் உண்மையா சொல்லிடுறா. இதெல்லாம் பத்தலன்னு ஒரு ரிப்போர்ட்டை காட்டி நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு வர சொல்லிட்டு இருக்கா. ஆல்ரெடி இருக்கிற ஷாக் பத்தலன்னா இவ பிரெக்னெண்டா இருக்கான்னு சொன்னது வர ஹீரோடைய தாத்தாவுக்கு இன்னும் ரொம்ப ஷாக்கா இருக்கு. சோ கான்ட்ராக்ட பத்தி தாத்தாக்கு தெரிஞ்சதும் ஹீரோவுமே ஹீரோயினை கூட்டிட்டு வந்து தாத்தா கிட்ட சாரி கேட்கிறாரு. என்கிட்ட எல்லாம் நீ எதுக்குப்பா சாரி கேட்டுட்டு இருக்க, இப்பதான் நீ தான் ரொம்ப பெரிய மனுஷன் ஆகிட்டியே, எவ்வளவு பெரிய நாடகத்தை என் முன்னாடி ஆடிட்டு இருந்திருக்க, நானும் உன்னை முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்தேன், இதுல அந்த ஜியா வேற பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே எமோஷனலா தாத்தாவுக்கு நெஞ்சு வலியே வந்துருது. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் தாத்தாவுக்கு லங் கேன்சர் இருக்கிறதே ஹீரோக்கு தெரிய வருது. டாக்டர் ஹீரோ கிட்ட உங்க தாத்தா இப்போ லங் கேன்சரோடைய லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காரு, இதுக்கப்புறம் அவரை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோவும் தாத்தா பக்கத்துல உட்காந்து எதுக்கு தாத்தா உங்களுக்கு லங் கேன்சர் இருக்கிறத என்கிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நீ கஷ்டப்படு வந்தப்பா நான் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லாம இருந்தேன், ஆனா ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் கியூ, வேன் ரொம்பவே நல்ல பொண்ணு, அவளை மட்டும் உன் லைஃப்ல மிஸ் பண்ணிடாத, அவளுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்பா, உனக்குமே அவளை பிடிக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ எந்த முடிவு எடுத்தாலும் உன்னுடைய மனசாட்சி கேட்டு முடிவெடு, அப்படி இல்லைன்னா நீ தான் உன்னுடைய முடிவுக்காக ரொம்பவே வருத்தப்படுவேன்னு சொல்லி ஹீரோக்கு சில அட்வைஸையும் கொடுக்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஜியா மெசேஜ் பண்ணி ஒரு இடத்துக்கு மீட் பண்ணணும்னு சொல்லி வர சொல்றா. ஹீரோயினையும் அவளை மீட் பண்ணி என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கும் போது எடுத்தோடனே ஹீரோயினி கிட்ட நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்கும் போது ஹீரோயினிக்கு கஷ்டமாவே இருந்தாலும் அவளுக்கு கங்க்ராட்ஸ் பண்றாங்க. வேன் பாத்தியா ஹீரோ உங்ககிட்ட எவ்வளவு ஒரு ஹார்டா நடந்துக்கிறான்னு, உண்மையை சொல்ல போனா என்ன தவிர வேற யாருக்கிட்டயுமே அவன் சாஃப்டாவே நடந்துக்க மாட்டான், அது மட்டும் இல்லாம நான் பிரெக்னெண்டா இருக்கிறதால நாங்க சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கோம், சோ இதுக்கப்புறம் நீ ஹீரோடி லைஃப்ல இருக்க வேணாம்னு சொல்லி ஹீரோடைய அந்த கான்ட்ராக்ட் பேப்பரையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு தர வேண்டிய பணத்தையும் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீயும் உன் குழந்தையும் ஹீரோடி லைஃப்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள மொத்தமாவே ஹீரோடி லைஃபை விட்டு போக சொல்றா. அவங்கள இதுக்கப்புறம் ஹீரோடி லைஃப்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட் பேப்பரோட அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த கான்ட்ராக்ட் பேப்பரோட ஹீரோயின் ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது அவங்கள ஒரு காரை ஹிட் பண்ற மாதிரி வருது. இங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு ஹீரோமே ரொம்ப பதட்டமா ஓடி வந்து பாக்குறான். ஆனா அங்க ஹீரோயின் இல்ல. அதோட அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது அவங்களுக்கு அடிலாம் ரொம்ப அதிகமா படல, லைட்டா தான் அடிபட்டு இருந்தது. அதனால
அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி கிளம்பிட்டாங்கிறத சொல்றாங்க. ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்பதான் அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல ஹீரோவுடைய அந்த கான்ட்ராக்ட் பேப்பரும் ஹீரோ சின்ன வயசுல கொடுத்த டர்ட்டில் பொம்மை அப்புறம் அவங்களுடைய வெட்டிங் ரிங்கிட்டு மூணுமே இருக்கு. அந்த பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது தான் ஹீரோவுக்கு எல்லா உண்மையுமே புரியுது. ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை ஆல்ரெடி அந்த ஜியா கிட்ட தான் ஹீரோ கொடுத்து வச்சிருப்பான். அப்ப தாத்தாக்கும் இதை பத்தின உண்மை தெரிஞ்சிருக்கு. வேன் கிட்டயும் இந்த பேப்பர்ஸ் இருக்குன்னா அப்ப கண்டிப்பா இது ஜியாவுடைய வேலை தான் இருக்குன்னு சொல்லிட்டு நேரா ஜியாவை பக்கம் தான் போறான். அந்த ஜியா கிட்ட போயிட்டு அந்த ஜியா முன்னாடி அந்த பேப்பர்ஸை தூக்கி போட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி கேட்கவும், நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எல்லாமே நம்மளுடைய நல்லதுக்கு தானே பண்ணேன். உங்க குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? எனக்கு என் கெரியர் எதுவுமே முக்கியம் இல்லை. எல்லாத்தையும் தூக்கி போட்டுறேன். எனக்கு நீங்க மட்டும் தான் வேணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட ரொம்பவே உருகி உருகி பேசிட்டு இருக்க. அப்போ கரெக்டா அங்க ஹீரோடைய பிரதர் நீங்க இருக்கா இல்லையா, அவன் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டோட ஹீரோ கிட்ட வரான். ஆல்ரெடி ஹீரோவுக்கு ஜியா மேல டவுட் இருந்ததால நீங்க கிட்ட சொல்லி ஜியாவுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான். இப்போ நீங்களுமே அந்த ரிப்போர்ட்டை காட்டி இந்த ஜியா பிரெக்னெண்டா எல்லாம் வாங்கிட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்கிறத சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டுமே கொடுக்குறான். அப்போ நீ மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லிட்டலன்னு சொல்லி ஹீரோ கேட்கவும், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நான் எதுவுமே வேணும்னே பண்ணல. உன் மேல நான் அந்த அளவுக்கு அளவு கடந்த லவ் வச்சிருக்கேன். அதனாலதான் இந்த மாதிரி உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோவை கையை உதறி விட்டுட்டு, ஆமா நீ எதை லவ்னு சொல்லிட்டு இருக்க? என் தாத்தா கிட்ட போயிட்டு எங்களுக்கு நடந்த அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பத்தி அவர்கிட்ட போட்டு விட்டு அவர் உடம்பு சரியில்லாம ஆக்கிட்டேன். வேன் பிரெக்னெண்டா இருக்கான்னு கூட பார்க்காம இந்த நிலைமையில அவளை என் லைஃபை விட்டே போக சொல்லி ஆளை வச்சு கார் ஆக்சிடென்ட் பண்ணி அவளை கொலை பண்ணவும் பார்த்திருக்கான்னு சொன்னதும் அவ அப்படியே முழிக்கிறா. என்ன பாக்குற? நீ தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணனு எனக்கு நல்லாவே தெரியும். சோ இதெல்லாம் தான் உன் லவ்னா? அப்படி ஒரு சைக்கோத்தனமான லவ் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லவும் இவ்வளவு ஹீரோடைய கையை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிக்கிறா. உடனே அவ கையை எடுத்து விட்டுட்டு, இதுக்கப்புறம் என் லைஃப்ல நீ திரும்ப வந்துடாத, என் லைஃப் ஃபுல்லா உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தமா அவளை தலைமுழுகிட்டு போறான். எங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. அவ ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு ஹீரோயினை தான் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான். அப்ப நீங்க தான் ஹீரோக்கு கால் பண்ணி இன்னும் எத்தனை வருஷம் தான் ஹீரோயினவே தேடிட்டு இருப்ப? கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமா அவ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு கேட்கும்போது, இதே மாதிரி தான் வேணும் 6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ இது என்னுடைய டர்ன். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அவளுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அவளை நான் தேடுறதை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அப்படியே இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கூட இருந்த அந்த பழைய நினைவுகளை நினைச்சு பார்த்துக்கிட்டே வண்டியில போயிட்டு இருக்க. அப்போ ஆப்போசிட்ல ஹீரோயின் போயிட்டு இருக்க மாதிரி அவனுக்கு தெரியுது. உடனே காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஓடி போய் பாக்குறான். ஆனா அங்க ஹீரோயின் இல்ல. நம்ம எப்போதுமே ஹீரோயின் நினைப்பாவே இருக்கிறதால அந்த மாதிரி நமக்கு தோணி இருக்க போல இருக்கு நினைச்சிட்டு இருக்க. ஆனா உண்மையிலேயே அங்க ஹீரோயின் ஆப்போசிட்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. இவனை ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா அவங்க பேரை சொல்லி கூப்பிடவும் அவங்களும் ஹீரோவை திரும்பி பாக்குறாங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியா ஹீரோவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ண, ஃபைனலா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் உன்னை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படியே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த ஒரு சூப்பரான டிராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த டிராமா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much and see you.